ஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா IPL 2025 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட டாப் 5 ரிலீஸ்டு பிளேயர்ஸ் யார் இருப்பா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் 5 ரிலீஸ்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு முன்னாடியே ரோஹித் சர்மா ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பர்சன்டேஜ் அனலைசஸ்லையும் நம்ம சேனல்லையுமே அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா ரிலீஸ் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி போடும்போதும் ஸோ இதெல்லாம் உருட்டு அப்படிங்கிற மாதிரி ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறத கமெண்ட்ஸில் என்னால் பார்க்க முடியுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் வந்து க்ளீனாக வந்து உங்களுக்கு கிளியராக புரிய வைக்கணும் அப்படின்னு தான் வந்துட்டு இந்த ஒரு இடத்துல நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறேன். ஏன் வந்து இதை நான் கிளியராக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஸோ அதாவது வந்து உருட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோனி வந்து எம்ஐக்கு வராரு, ஸோ வந்து ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஸோ ஒரு லக்னோட கேப்டன் ஆக போகிறார், அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா ஸோ அது வந்து உருட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசுகிறோம். ஸோ ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸில் பிரைமரி ரிட்டன்ஷன்ஸாக யார் இருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரோஹித்து, ஸோ ஹர்திக்கு, சூரியகுமார் யாதவ், பும்ரா, 4 பேருமே கேப்டு பிளேயர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸோட சைடில் வந்து இஷான் கிஷான் மாதிரியான பிளேயர்ஸும் இருக்கிறாங்க பிரைமரி சைடில். ஸோ இப்போ வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி ரோஹித், பும்ரா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியாவை ஒரு சைடில் வச்சுட்டிங்கன்னா உங்களால் வந்துட்டு இப்போ நீங்கள் 5 பிளேயரை ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரூல் கொண்டு வந்தாலும் 4 கேப்டு பிளேயர்ஸை உங்களால் வந்து ரீட்டைன் பண்ண முடியாது. மேக்ஸிமம் 2 ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி 2 கேப்டு பிளேயர்ஸ் தான் வந்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. மிஞ்சி போனால் 3 கேப்டு பிளேயர்ஸை உங்களால் பண்ண முடியும். பட் 4 கேப்டு பிளேயர்ஸை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரூலே இப்போ கிடையாது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து அன்கேப்டு பிளேயரும் உள்ளே வந்தாகணும். ஸோ அதே நேரம் ஓவர்சீஸ் பிளேயரையும் உள்ளே வைக்கணும். ஸோ இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம 4 பிளேயரில் ஒரு பிளேயரை ரிலீஸ் பண்ணி RTM தான் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா வந்துட்டு இந்த இடத்துல வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா ஹர்திக் கேப்டன், பும்ரா பிரைம் பவுலர், நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக அவங்க வந்து ரீட்டைன் ஆவாங்க. ஏஜ் ஃபேக்டர் இப்போ T20லேருந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் ரோஹித்தை கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான லாஜிக்கல் ரீசன்ஸும் கரெக்டாக தான் இருக்குது. அதனால தான் ரோஹித் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ரிலீஸ் ஆவார் அப்படிங்கிறத வந்து நான் பிரைமரியாக சொல்லிட்டுருக்கேன். ஸோ இந்த ஒரு இடத்துலையும் அதை வந்து நான் முன்னாடியே வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரிலீஸ் அப்படிங்கிறது ரோஹித் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிளேயர்னா இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மெகா ஆக்ஷன் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. CSK கடைசி வரைக்கும் போராடுவாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 15 கோடி லெவலுக்கு போய் இஷான் கிஷானை மும்பை எடுத்துகிட்டு வருவாங்க. பட் அது வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி. இப்போ ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி அவர் எந்த லெவலுக்கு வந்து இஷானுக்கு பிட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் இஷானோட ஃபார்ம் அந்த லெவலுக்கு வந்துட்டு அவருடைய பிரைம் ஃபார்மில் இல்லை. ஏன்னா ஒன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் ஓப்பனிங் இறங்கினார் அப்படின்னா கடைசி வரைக்கும் நின்று தலைவன் வேறு லெவலில் போராடுவாப்பில். பட் இப்போ வந்து அந்த பவர் பிளே தாண்டதே ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக போயிட்டுருக்கு. இப்போ துலீப் ட்ராஃபி ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் ரூல் அவுட் ஆகிட்டார். புஜிபாபு டோர்னமெண்ட் ஆடிட்டு இருந்து செகண்ட் ரவுண்ட்லலாம் துலீப் ட்ராஃபி ஆடுவார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் அவருடைய சேலரி டிசைன் ஆகும். கண்டிப்பாக அவர் ரீட்டைன்லாம் ஆக மாட்டார். இவர் RTM பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருடைய அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் டிசைட் ஆகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்துட்டு பெருசாக சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு டீம்ஸ் லைக் CSK, RCB மாதிரியான விக்கெட் கீப்பர்ஸ் பிரைமரியாக நீட் இருக்குது அப்படிங்கிற டீம் வந்து கண்டிப்பாக அவருக்கு பிட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து எப்போல்லாம் இஷான் கிஷான் வந்தாலும் CSK அவருக்கு வேறு லெவலில் பிட் பண்ணியிருக்காங்க. இப்போ DKவோட இடத்துல வந்து RCBக்கும் ஒரு கீப்பர் வேணும். ஸோ அதனால் அவங்களும் பிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேர்ட் பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜெரால்ட் கோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த பேஸ் அட்டாக் அப்படிங்கிறத அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. ஸோ ஜெரால்ட் கோட்ஸு ODI வேர்ல்டு கப்பில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் IPL கான்ட்ராக்ட் கிடச்சிது. அதுலேயும் வந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. ஜெரால்ட் கோட்ஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பேட்டிங்னு ரெண்டுலேயுமே வந்துட்டு ஒரு டீசெண்டான டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதனாலேயே கண்டிப்பாக வந்துட்டு அவரும் ஒரு பெரிய பிளேயர் தான். ஸோ அடுத்தது திலக் வர்மாவா நீகல் வதிராவா அப்படின்னு பார்க்கும்போது திலக் வர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு RTM பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் நீகல் வதிராவை பொறுத்த வரைக்கும் அவரும் மும்பைக்காக வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான டைமு, நல்ல ஒரு தரமான பிளேயராக வந்து இருந்திருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ஒரு குரூஷியலான பெர்ஃபார்மன்ஸ் தான். ரோஹித் சர்மாவோட நீகல் வதிரா ஓப்பனிங்லாம் வந்து இறங்கியிருக்கிறாரு. ஸோ ரொம்பவே வந்துட்டு டீமுக்கு குரூஷியலான மொமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் ஹிட்டராக இறங்கி டீமை வழிநடத்தியிருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது நீகல் வதிராவும் நல்ல ஒரு பெட் அப்படின்னு வந்து நான் அந்த சொல்லுவேன். ஸோ அவருமே ரிலீஸ் ஆகிறது ஸோ மும்பைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். நமன்தீர் அப்படிங்கிற ஒரு பிளேயரும் அந்த இடத்துல இருக்கிறாரு. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா டாப் ஆஃப் த ஆர்டரில் வந்திருக்கிறார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓவரும் போட்டிருக்கிறாரு. ஸோ ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியில் நிறையா வந்துட்டு அந்த இடத்துல வந்து அவங்க நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிலாம் பார்த்தாங்க. எல்லாருமே ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஃபைனல் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷாரா. ஸோ துஷாராவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்துட்டு அந்த ஒரு ஆசட் ஆஃப் மலிங்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவர் இருந்தார். ஸோ மலிங்கா மாதிரியே ஒரு ஆக்ஷன், பட் ஆனால் மலிங்கா மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பெரிய லெவலில் இல்லை. இனிஷியல் ஸ்டேஜஸில் ஃபெயிலியர் ஆனாலும் IPLோட ஃபியூ மேட்சஸ் அப்படின்னு சொல்லி கடைசியில் போக போக நம்மளுடைய துஷாரா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இந்த 5 பிளேயர் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய மும்பையோட பிரைமரி சைட் ஆஃப் டார்கெட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்க மறுபடியும் டீமுக்குள்ளே
டாப்பில் வரணும் அப்படிங்கிறது வந்து அவரோட ஆசையமாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் இவங்களை மீண்டும் எடுத்தாங்கன்னா செம மாசாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.